வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். 2024க்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 1/1/2024 அன்னைக்கு பார்த்தோம்னா நைட்டு 12 மணிக்கு 2024க்கான புத்தாண்டு ஆரம்பிக்க போகுது. அன்னைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கன்னியா லக்னத்தில் சிம்ம ராசியில் அந்த ராசி 129 டிகிரியில் மக நட்சத்திரம் கேதுவோட சாராம்சம் வாங்கி இந்த வருட காலகட்டங்கள் ஆரம்பிக்க இருக்குது. அதுலேயும் கேதுவோட தசா இருப்பிலேயே இந்த வருட காலகட்டங்கள் ஆரம்பிக்க போகுது. நம்ம எதிர்பார்ப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும், நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுதா, இல்லை நம்ம எதிர்பாராத விஷயங்கள் நிபந்தனையான விஷயங்கள் நடக்க போகுதா, இல்லை நம்மளுக்கு பார்த்தோம்னா நம்ம லைஃபுக்கு அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான சூழல்களை அமைச்சிக்கலாமா, இல்லை நம்ம முன்னேற்றத்துக்கான பாதைகளுக்கு இன்னும் கொஞ்சம் தடங்கள் போடலாமா, தாமதப்படுத்தலாமா, இன்னும் ஒரு வருஷ காலகட்டங்கள் வெயிட் பண்ணலாமா. ஏன்னா இப்போல்லாம் சனி பயிற்சியும் முழுமையாக நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 பஞ்சாங்கப்படி ரெஃபரன்ஸ் படி இப்போதான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய விதமான டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ வாசன் பஞ்சாங்கப்படி, திருக்கண பஞ்சாங்கப்படி கிட்டத்தட்ட மார்ச் ஏப்ரல்லையே ஆன சனி பயிற்சி இப்போ டிசம்பர் மாதத்துல 20ஆம் தேதியில ஒரு சனி பயிற்சி ஆயிருக்கிற மாதிரி திருநள்ளாறுல சொல்றாங்கன்னு சொல்லியிருக்கு. இப்போ அந்த திருநள்ளாறுல ஆயிருக்கிற சனி பயிற்சி பார்த்தோம்னா பாம்பு பஞ்சாங்கப்படி, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சனி பயிற்சி ஆயும் அந்த சனியினால பாதிக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருந்திருக்கு. அந்த சனி பயிற்சியோட பாதிப்பு அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா வக்கரத்தோட செயல்பட்டாருங்கிறது நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். நம்மளோட வீடியோ தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த வக்கர நிவர்த்தியும் ஆனதுக்கு அப்புறம் தெளிவா முற்றிலும் சனியோட பாதிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப முழுமையா சனி பயிற்சி ஆயிருக்கு அப்படின்னு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியை மென்ஷன் பண்ணி இப்ப திருநள்ளாறுல சனி பயிற்சி கொண்டாடணும். அப்ப அந்த முழுமையா ராசி பலனுக்கு முழுமையா முடிஞ்ச இந்த சனி பயிற்சி பத்தியும் மேற்கொண்டு இந்த வருஷத்துக்கான ஜனவரி மாசத்துக்கான பலனை ரொம்ப டீட்டெயில்டா ரொம்ப நீட்டா என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். மகர ராசிக்கு கிட்டத்தட்ட இந்த ஜனவரி மாத காலகட்டங்கள் இந்த சனியோட பயிற்சினால பாதகம் நம்மளுக்கு எதனாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முழுமையான ஒரு வலிமை சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த சனி இப்போதான் பார்த்தோம்னா அந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியோட முழுமையா பார்த்தோம்னா எல்லா பஞ்சாங்கப்படி திருநள்ளாரோட வழிபாடுகள் படியும் நம்மளுக்கு முழுசா முடிஞ்சிருக்கு. இப்போ முழுமையா முடிஞ்சிருக்கனால பாதச்சனியோட ஆதிக்கம், அதாவது தலைச்சனியிலேருந்து உடற்சனியிலேருந்து பாதச்சனிக்கு போயிடுச்சு. அப்போ அந்த பாதச்சனியோட அமைவுகள் பார்த்தோம்னா போகிறப்ப எதனாச்சும் ஒரு விதமான நன்மையும் கொடுக்கும், தீமையான பாதகம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. உங்களோட ஜனகால ஜாதகத்துல சனி ஒரு நல்ல விதமான வலிமையில ஆட்சி படத்துல உங்களோட ராசிலையோ இல்லை குருவோட சஞ்சாரத்தோட குருவோட பலத்திலையோ இருந்துட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா எவ்விதமான பிரச்சனையா இருந்தாலும் சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம ஜனனகால ஜாதகம் கொடுத்துட்டு. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல எதனாச்சும் ஒரு சிக்கல் கொடுக்கறதுக்கான வலிமைகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஒரு சமயம் இந்த மாதிரி ஜனவரி மாத காலகட்டங்கள் சொல்லலாம். ஃபிளக்சுவேஷனான ஒரு டைம் தான் சொல்லணும். அப்போ ஏறுமறையான, அதாவது நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பிறந்த ஜாதகங்கள் நல்ல வலிமையா இருந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா எவ்விதமான பாதகமும் கிடையாது. இதே 7 சனியில நல்லா பிழைச்சவங்களும் இருக்கிறாங்க, அதே நேரத்துல தடுக்கி விழுந்து எதனாச்சும் ஒரு பிரச்சனை மாட்டினவங்களும் இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். இப்ப உங்களோட ராசி அதிபதியான சனி பார்த்தோம்னா உங்களோட 2ஆம் இடத்துல ஆட்சி பலத்துல கும்பத்திலே உட்கார்ந்துருக்கிறாருங்க. இந்த கும்பத்துல உட்கார்ந்து இருக்கிறதும் நல்ல விதமான ஒரு வலிமையான ஒரு டைம்னு சொல்லலாம். அதையே உங்களோட ராசிக்கு பார்த்தோம்னா 4ல குரு பலவான் உட்காந்துருக்கிறாரு. அந்த குருவும் பார்த்தோம்னா இன்னைக்கு வக்கர நிவர்த்தியாகி நல்ல விதமான ஒரு வலிமையில உட்காந்துருக்கிறாரு. இப்போ என்னங்க செய்யலாம், நான் எதை செய்யற மாதிரி தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு லைஃப் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றது எனக்கு ஒண்ணுமே இல்லை, அதுல எங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதுக்கு தக்க செலவினங்கள் செய்யறதுங்கிறது பலம். அப்ப ஒரு இதனாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆனதுனால நிச்சயமா எதனாச்சும் ஒரு வண்டி வாகனங்கள்லயோ இல்லை ஒரு சொத்து பத்துவோ நம்மளை தேடி வரதுக்கான ஆப்ஷன் நம்மளை தேடி வரும். இப்ப படிக்கிற பசங்களுக்கு ஒரு வாக்கு போலிதமும் எதனாச்சும் ஒரு விதத்துல உண்மையான ஒரு விஷயங்கள் இருப்ப அதுல எதனாச்சும் ஒரு சிக்கலும் சிரமங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. படிச்சதை மறைஞ்சு போகிறதுக்கு, மறுதியான விஷயங்கள் கொடுக்கறதுக்கு, இல்லை மார்க்கு சடனாக அப்படியே கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அதுவே பார்த்தோம்னா ஒரு புத்திர பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம்,
ஒரு திருமணத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு நல்ல வரமான பிரிஞ்சு இருக்கிற கணவன் மனைவியும் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப இது விதமா எதனாச்சும் ஒரு வளம் சேர்த்து கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா, குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சு ஒரு பலம் ஏற்படுத்தினால இதுக்கு எதனாச்சும் ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு தெரிய கொடுப்பாங்க நிச்சயமா. அப்ப அதுல எதனாச்சும் ஒன்று ட்ரை பண்ணலாமா? தாராளமா இருக்கும். அப்ப அதை தாண்டி ஒரு மருத்துவ ரீதியான செலவினங்கள் செய்யலாம் புத்திர பாகியத்துக்காக அப்படின்னா இந்த மாத காலகட்டங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி நம்ம பாதச்சனி போய் உட்கார்ந்துருக்கிறாரு, சனியோட ஆதிக்கம் நிறைய விதமான குடும்ப பிரிவினைகளுக்கும் உற்பத்தி செய்யக்கூடிய வலிமை இருக்கும். நான் என்ன செஞ்சாலும் தவறா போகுது, எதை பண்ற மாதிரி இருந்தாலும் தவறுதலா போகுது. நான் ஒரு வெளிநாடு போலான் இருக்கிறேன், அதுக்கு எனக்கு நல்ல விதமான ஒரு வளம் கிடைக்கல. அடுத்த கட்ட ஜாபுக்கு போலான் இருக்கிறேன், செட் ஆகல. ஜாபுக்காக தேடிட்டு இருந்தா அதுவும் செட் ஆகல. இப்ப தொழில் ரீதியா வருமான ரீதியா தடங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய வலிமையும் அதிகமா இருந்துச்சு, அதை இன்னைக்கு கொஞ்சம் விலகி இருக்குன்னு சொல்லலாம். அப்ப எதனாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனா, இல்லை எதனாச்சும் ஒரு தொழில்துறை தொடங்குறதுக்கு, இல்லை எதனாச்சும் ஒரு வேலைகள் நம்மளுக்கு பெண்டிங்ல வச்சிருந்தாங்க, இல்ல வேலையே செய்ய முடியல, வேற வேலையை தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த குரு வந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சு நம்மளோட வாய்ப்பு அதிகமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தராரு. அதுவுமே பார்த்தோம்னா ஒரு ஃபீல்டு ஒர்க் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப அவங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். அந்த சூப்பரா இருக்கிறதும் ஒருத்தர் நம்பி ஒருத்தரோட பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேர்த்தோட நேர காலங்களில் சேர்ந்து ஒரு வேலையை செய்யறேன் அப்படின்னு சொல்றப்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளோட டைம் சரியில்லைனாலும் இணையவங்களோட ஜாதகத்தோட சப்போர்ட் ரீதியாக நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு அமைவு அமைச்சு கொடுக்கறதுக்கான மாத காலகட்டங்கள் என்ன இந்த ஜனவரி மாசத்துல மேக்சிமம் சொல்லலாம். அதே மாதிரி உங்க ராசிக்கு பார்த்தோம்னா 12ல சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து உட்காந்துடுறாங்க. அப்போ ஒரு வலிமை இல்லாத ஒரு அமைவு அப்படின்னு சொல்றப்ப அவங்க ரெண்டு பேரும் அமைஞ்சு உட்காந்துருக்கிறதே நம்மளுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டான ஒரு விஷயம், ப்ராஃபிட்டபிளான ஒரு விஷயம் சொல்லும். அதே மாதிரியே உங்களோட அமைவுக்கு பார்த்தோம்னா சீர்திருத்தப்படுத்தி கொடுக்கறதுக்கான எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் அது தருவார். திருமண சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பொண்ணை பார்க்குற மாதிரி இருந்தாலும் இல்லை பையனை பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்தோம்னா தடங்கள் அதிகமாக கொடுத்துட்டு இருக்கிறதுக்கான காரணங்கள் உங்க ராசியோட அதிபதியும் உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியான சந்திரனும் இணையதுதான் பிரச்சனைன்னு சொல்லுவோம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்துருக்கிறப்ப நம்மளுக்கு எதிர்பார்ப்புகள் கம்மி பண்ணி கொடுத்துரும். ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தா எனக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் உற்பத்தி பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு இந்த 7 சனி காரணமானு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். அப்ப திருமணத்துக்காக நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றப்ப எதனாச்சும் ஒரு குறை இருந்தாலும் சரி, உடல் ரீதியான குறை சொல்ல எதிர்பார்ப்புல குறை, அந்த குறை இருந்தாலும் அந்த ஜாதகத்தை வாங்கி பாருங்க. சந்திரனும் சனியும் எதனாச்சும் ஒரு விதத்துல இணைச்சு உட்கார்ந்துருக்கிறாங்க, பார்வையை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த மாதிரி ஜாதகத்தை நம்ம இணைச்சுக்கிட்டோம்னா மேக்சிமம் உங்களுக்கு அமைச்சு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நல்லபடியா அமையறதுக்கான வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே ஜென்ரலா ஒரு கோச்சார பலன் தான் சொல்லுவோம். அந்த கோச்சார பலன் சொல்றப்பையும் ஒரு 20 to 30% தான் நம்மளோட ஜனனகால ஜாதகத்துக்கு நம்மளுக்கு ஒப்பிட்டு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் சேர்ந்து பேசுறப்ப கிட்டத்தட்ட 20, இந்த இதுல ஒரு 30%, அதுல ஒரு 70% சேர்த்து நம்ம ஒரு பலன்க பார்க்குறப்ப செய்யறப்ப பார்த்தோம்னா மேக்சிமம் எதை செய்யணும்னாலும் 100க்கு 100% நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து இந்த விஷயத்த நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப ஒரு ஹாரோஸ்கோப் பார்க்குறப்பையும் நம்மளோட ஜாதகம் எந்த விதமான ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அந்த ஜாதகத்தோட புரிதல் என்ன, நம்மளுக்கு இந்த கிரகங்கள்லாம் என்னென்ன மாற்றங்கள் செய்ய போகுது. இப்போ நம்ம சொல்றோம் குரு பயிற்சி ஆயிடுச்சு, சனி பயிற்சி ஆயிடுச்சு, இந்த சனி இந்த இடத்துல இருக்கு, வக்கரத்துல இருக்கிறாங்க, நம்மளோட ராசியில இருக்கிறாங்க, லக்னத்துல இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். கண்டினியூஸா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த குரு நம்மளோட ஜாதகத்துக்கு எந்த விதமான வலிமையில இருக்கிறாங்க, எந்த மாதிரி இடத்துல இருக்கிறாங்க, இந்த குரு பயிற்சினால நம்மளுக்கு பலன் இருக்கா, இந்த சனி பயிற்சினால நம்மளுக்கு பலன் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மேக்சிமம் கேதர் பண்ணி அவங்களோட பலன்கள் நம்மளுக்கு செவ்வாயாகட்டும், சுக்கிரனாகட்டும், சனி ஆகட்டும், இவங்களோட கிரகத்தோட பலன்கள் நம்மளோட ஜனனகால ஜாதகத்துக்கு, நம்ம பிறப்பு ஜாதகம் சொல்லுவாங்க. நிறைய பேர் கேட்கறத ஜனனகால ஜாதகம் சொல்றீங்க, கோச்சாரம் சொல்றீங்க, எனக்கு எதுவும் தெரியல. இந்த கோச்சாரம் அப்படின்னு சொல்றது கேட்டீங்கன்னா ஜென்ரலா ஒரு மாதத்துக்கும் இந்த கிரகங்களோட பயிற்சிகளை சுமந்து அந்த கிரகங்களோட ஒரு பரிமாற்றங்களை சுமந்து தான் நம்ம சொல்றோம். அதுவே இந்த ஜென்ரலான விஷயங்கள் கோச்சார பலன்னு சொல்லுவோம். அதுவே நீங்க பிறப்பு ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி, டைமு, இடம், இதை சார்ந்து ஒரு ஜாதகத்தோட குறிப்பு வரைபடங்கள் எடுக்கிறோம். அந்த ஜாதகத்தை தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஜனனகால ஜாதகம்னு சொல்லுவோம். பிறந்த ஜாதகம், பிறந்த டயத்துக்கான ஒரு பலன். அப்ப நீங்க பிறந்த ஜாதகத்துக்கு லக்னம் எங்க இருக்கு,
ராசி என்ன இருக்கு. ஏன்னா ஒருத்தரோட தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விதம் சொல்றப்ப நம்ம லக்னத்தை சுமந்துதான் சொல்லுவோம். அப்ப அந்த லக்னம் தான் 1ஆம் பாவம்னு சொல்றாங்க. அந்த 1ஆம் பாவத்துல இருந்து 1, 2 கிட்டத்தட்ட ஒரு 12 பாவத்தோட வரைபடங்களை வச்சு நம்ம பலன் சொல்ல போறோம். அதே கோச்சார கிரகங்கள் சொல்லி ராசியை மட்டும் முன்னிறுத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்ப அந்த ராசியோட பலன்கள் ஒரு பக்கம் ஒரு 50% நம்ம பேசினாலும் நம்மளோட லக்னம் தான் மேக்சிமம் பேச போறாங்க. அப்ப அந்த லக்னத்தை சுமந்து சொல்றது உங்களோட ஜனனகால ஜாதகம், ராசியை சுமந்து சொல்றது உங்களோட கோச்சார பலன்னு சொல்லுது. அப்ப அந்த கோச்சார பலனை மட்டும் வச்சு எனக்கு இது நடக்கல, இது செய்ய முடியல சொல்றதுக்கும் நம்மளுக்கும் ஏறுமறையா இருக்கு. ஒரு சிலருக்கு பலன்கள் செட் ஆக மாட்டேங்குது, கெட்ட பலன்கள் எது சொன்னாலும் உடனே நடக்குது. ஆனா அதுவே பார்த்தோம்னா ப்ராப்பரான பலன்கள் எதுவும் நடக்கல. அதே மாதிரி சொல்லக்கூடிய குணாதிசயங்கள், அந்த குணாதிசயங்கள் ரீதியா மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்றப்ப இவர் சொல்றது எனக்கு அடவாதம் இருக்கிறாங்க, பிடிவாத குணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. நான் அப்படி இயற்கையா அப்படி இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட லக்னமும் எந்த விதமான ஸ்டேஜ்ல இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்ப அவங்க சரமா இருக்கிறாங்களா, சிரமா இருக்கிறாங்களா, உபய ராசியா இருக்கிறாங்க, உபய லக்னமா இருக்கிறாங்களா. அப்ப அந்த லக்னாதிபதியும் சுமந்து சொல்றப்ப நம்மளோட கேரக்டர் வைஸ் நம்ம ஜட்ஜ் பண்ணி சொல்றப்ப ரொம்ப டீட்டெயில்டா 100க்கு 100% நம்மளுக்கு கிளீனா டீட்டெயில்டா சொல்லிடலாம். அதுவே வெறும் ராசியை மட்டும் சொல்றப்ப அந்த ராசியோட பலன்கள் கிட்டத்தட்ட 50% நம்மளுக்கு மேட்ச் ஆகும். அந்த 50% மீறி பார்த்தோம்னா அந்த குணாதிசயங்கள் கேரக்டர் ரீதியாக நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட்டா பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களோட ஆரோஸ்கோப், உங்களோட பிறந்த கால ஜாதகங்களை வச்சுதான் நம்ம டீட்டெயிலா சொல்ல முடியும். தொடர்ந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணும், நம்மளோட ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், இல்ல அது எந்த விதமான ஸ்டேஜில் இருக்கிறாங்க, கேட்டகரியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப கீழே இருக்கிற நம்பர்ல நீங்க காண்டாக்ட் பண்ணி என்ன விதமான டவுட்டா இருந்தாலும் சரி, சந்தேகமா இருந்தாலும் சரி, இந்த ஒரு நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்றப்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நம்ம டீம் அதுக்காகவே தனியா ஒரு செக்டார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப எந்த விதமான மாற்றங்கள் இருந்தாலும், எந்த விதமான டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ப்ராப்பரா அதுக்கான ஒரு ஜனலுக்கான ஜாதகத்தை வச்சு ஒரு டிசிஷன் மேக் பண்றப்ப 100க்கு 100% எந்த விதமான மாற்றங்களும் அமையாம தொடர்ந்து நம்மளுக்கு நல்ல பணம்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை செய்யலாம், செய்யக்கூடாது. இந்த விதமான நேர காலங்கள் இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணலாம், இல்லை பெண்டிங் பண்ணலாம், ஒர்க்கை தாமதப்படுத்தலாம். இப்போ இதே நம்ம ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, அந்த கஸ்டமர் என்னன்னா, சார் அடுத்தது நான் அடுத்த கட்ட சூழலுக்கு என்ன போகலாம், இந்த ராசியோட அம்சங்களை வச்சு மட்டும் செய்யலாமா, மேக்சிமம் அதை வச்சு செய்ய வேண்டாம், கொஞ்சம் தாமதப்படுத்தலாம். அந்த தாமதப்படுத்துறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஜாதகங்கள் எப்படி இருக்கு, உங்களோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, உங்களோட டைம் அதுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி செய்யும். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனல்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்னு நீங்க கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.